அதாவது இரத்த நாளங்களிலே பழமையான பிறவிகளில் நான் பெற்ற குற்றங்களுக்கெல்லாம் மூல காரணங்கள், குற்றங்களின் சேர்ப்பு இருக்கிறது. அவற்றையெல்லாம் ஒரு சேர முற்ற அழித்து விடுகிறான். அப்படி அழிப்பதைத்தான் கிரி செய்தல் என்பதாக சொல்லுகிறார். இந்த காலத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் டயாலிசிஸ் என்று சொன்னால் என்ன என்பது பற்றி. அதாவது என் உடம்பிலே ஊறியிருக்கின்ற முன்பிறவில் உள்ள அசுத்தங்கள் எல்லாவற்றையும் இந்த உடம்பிலே இருந்து முழுவதுமாக நீக்கி விடுகிறானே, அதற்கு பெயர் கிரி செய்தல் என்பது பொருள். கீறுதல் என்று பலர் உரை எழுதியிருக்கிறார்கள். இல்லை, கில் கில் என்பதற்கு ஆற்றல் என்று பொருள். என்னிடத்தில் இருக்கின்ற ஆற்றல் 7 வகை பிறவிகளில் நான் பெற்ற ஆற்றல்கள் அவ்வளவையும் அவன் என்ன செய்தான் என்று கேட்டால் தகர இகரமாக இருந்து நீக்கினான். இந்த தகர இகரம், கில் தீ வந்தாதான் கிரி வரும். தகர இகரம் என்றால் என்ன என்று சொன்னால் 7வது எழுத்து. தா என்பது 7வது எழுத்து. கா ஞா சா ஞா டா நா தா 7வது எழுத்து. 7 பிறவிகளிலேயும் 7 வகை பிறவிகளிலேயும் நான் ஒவ்வொரு பிறவிகளிலேயும் இது ஆற்றல், இது ஆற்றல், இது ஆற்றல் என்று ஏற்றுக்கொண்டிருந்த அழுக்குகள் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான் என்று கேட்டால் முற்றாக அழித்து விட்டான். அதை கிரி செய்தல் என்று சொல்றார். ஏன் அது முற்றாக அழிக்க வேண்டும் என்றால் புதிய ரத்தம் பாய்ச்ச போகிறான். இப்ப அது சாதாரணமா உங்களுக்கு தெரியும். டயாலிசிஸ் பண்றதுன்னு சொன்னா உங்களுக்கு சாதாரணமா தெரியும். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இருக்க ரத்தத்தை எல்லாவற்றையும் வெளியில் எடுத்து விடுவான், புதிய ரத்தம் பாய்ச்சுவான். இப்ப கூட சில பேர் சொற்பொழிகளிலே பழைய ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும், ரத்த சபாதி போன்றவர்கள் பேசினாங்கன்னா பழைய ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும், புது ரத்தம் வராது. இந்த காலத்து நிகழ்ச்சிகள் எல்லாம் சிந்திக்க மாட்டார்கள், பழைய காலத்திலே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். எடுத்தால் திருவாசகம், திருக்கோவையார் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருப்பாள். இந்த காலத்து புதிய இலக்கியங்களை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை. காரணம், அவர்கள் ரத்தத்திலே பழமை ஓடிக்கொண்டிருக்கிறது என்று என்னை பற்றி ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். ரொம்ப நல்லதுன்னு நினைச்சேன். ஒன்றும் தப்பா போகலையே, பழைய இலக்கியத்தை பற்றி தான் நானும் பேசிக் கொண்டிருக்கேன். அதனால் அது ஒன்றும் தவறில்லை. கிரி செய்தல் என்று சொன்னால் பழமையாக படிந்த அழுக்குகள் எல்லாவற்றையும் முழுமையாக நீக்கினான் அவன். எனக்கு தெரிஞ்ச உதாரணம் டயாலிசிஸ் செய்வது என்பதுதான். பழைய ரத்தம் முழுவதையும் ஓட்டிவிட்டான். என்னிடத்தில் பழமையாக அமைந்த என்ன பழமை என்று கேட்டால் மனிதர், தேவர், விலங்கு, பறவை, ஊர், வாழ்வ, தாவரம் என்ற பல பல பிறவிகளாக பிறந்திருந்தேனே, அவ்வளவு பிறவிகளிலும் நான் செய்த அவ்வளவு தீமைகளையும் என் இரத்த நாளங்களில் இருந்தன. அந்த இரத்த நாளங்களிலே இருந்து அவன் நீக்கிவிட்டான். நீக்கிவிட்டு என்ன செய்ய போகிறான்? நீக்கிவிட்டு என்ன செய்ய போகிறான்? புதிய ரத்தம் பாய்ச்சுகிறான். புதிய ரத்தம் என்றால் என்ன? அவன் பாய்ச்ச ரத்தத்தை நான் அப்படியே அனுபவித்தேன். அனுபவிக்கும் பொழுது என்ன வந்தது என்று கேட்டால் ஒருவன் ஏற்கனவே இருந்த அழுக்குகளெல்லாம் நீக்குபவனாக அவன் இருக்கிறான். எல்லாவற்றையும் நீக்கிவிட்டான். ஒருவுதல் என்றால் நீங்குதல். ஒருவுதல் ஒரீ சென்றான், நீங்கி போனான். ஒருவன் ஒரு ஆள் செய்தான், என்கிட்ட இருக்கின்ற எல்லாவற்றையுமே போக்கிவிட்டான். அவ்வளவு அசுத்தங்களையும் ஒரே நிமிஷத்தில் முழுமையாக போக்கிவிட்டான். என் இரத்த நாளங்கள் இருக்கின்றன, பழைய ரத்தம் இல்லை. என் உடம்பு இருக்கிறது, பழைய ஆற்றல் இல்லை. கிரி செய்தல், கிரி கில், ஆற்றல். ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஆற்றல், அந்த ஆற்றலாக இருந்த அவ்வளவையும், பழைய ஆற்றல்கள் அவ்வளவையும் அவன் ஒரே நிமிஷத்தில் தீர்த்து ஒழித்து விட்டான். அப்படி செய்வதைத்தான் கிரி செய்தல் என்பதாக சொன்னார். கிரி செய்தவாறு ஒருவன். தோழி, நீயும் என்னோடு இருக்கிறாய்.
நேற்று பார்த்த அவனையே இன்றைக்கும் நான் பார்க்க போகிறேன் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் நேற்று என் உடம்பில் இருந்த ரத்தம் முழுவதும் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு இந்த குழாய்கள் முழுவதும் காலியான குழாய்களாக இருக்கின்றன. புதிய ரத்தம் அமையப் போகிறது. என்ன ரத்தம் அது? தென்னன் பெருந்துரையான் அந்த ரத்தம் ஓடுகிறது. தென்னன் தென்னன் என்பதற்கு சொல்லல் தெற்கே இருந்தவன் என்று பொதுவாக சொல்லுவார்கள். மேலை நாட்டவர்கள் நம் நாட்டில் உள்ள நூல்களை எல்லாம் படித்த பிறகு ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இந்த தமிழர்களுக்கு திசை மயக்கம் உண்டு அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க. ஏன்னு கேட்டா, கையில் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் வடக்கே இருக்குன்னு ஒருத்தன் சொல்லுவான். இல்ல சார், தென்காசி தான் கையிலை அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். இவனை வடக்குக்கும் தெற்குக்கும் வேறுபாடே தெரியவில்லை. அதே மாதிரி சங்க இலக்கியத்தில் ஒருத்தன் சொல்றான், வடதிசை அதுவே வான்தோ இமயம். அதைத்தான் எல்லாரும் சொல்லுகிறார்கள். தெற்கே இமயத்தை விட ஒரு பெரிய இமயம் ஒன்று இருக்கிறது, அதை யாரும் பார்க்க மாட்டேன்னு சொல்லுகிறார்கள். அது ஆய்குடி என்பதாக சொல்லி சங்க இலக்கியத்திலே ஒருத்தன் பாடியிருக்கிறான். பொதுவா நம்மை பற்றி மேல்நாட்டவர்கள் சொல்லுகின்ற கருத்திறன் கேட்டா, இவனுக்கு வடக்கு கிழக்கு திசை தெரியாது என்பது பற்றி. உள்ளபடி தெரியாதுதான். யாருக்கு தெரியாது என்பதாக சொன்னால், நாக்கிலே ஒரு இனிப்பை வைத்து விட்டாயானால் அவன் நடுத்தருவில் தின்கிறானா அல்லது ஓரத்தில் தின்கிறானா என்பது பற்றி அவனுக்கே தெரியாது. ஆதரனாலே தென்னன் அவன் இனிமையானவன் என்று தெரியுமே ஒழிய அவன் வடக்கத்தியானா தெற்கத்தியானா என்பது பற்றி தெரியாது. அவன் தென்னன். என்ன பொருள்? நினைத்தாலே இனிப்பான். கொஞ்ச நாக்கை நீட்டினால் அவன் இனிப்பாகவே இருப்பான். அவனை நான் நினைத்தாலே இனிப்பாக இருப்பான். ஒருவன் தென்னன். ரெண்டும் சொன்னா போதாதுன்னு சொல்லிட்டு சொல்றார் பெருந்துரையான். ரொம்ப பெரிய விஷயம். வள்ளல் பெருமான் தான் இது பற்றி அழுத்தமாக சொல்லுகிறார். 4 நாயன்மார்களும் 4 துறைகளிலே போனார்கள். தோணித்துறை ஞானசம்பந்தர், அறத்துறை அப்பரடிகள், அருள்துறை சுந்தரர். 3 முடிஞ்சு போச்சு. பெருந்துறை புகுந்து பேரின்ப வெள்ளம் மூழ்கிய புனிதன் மொழிந்த வாசகமே வாசகம். மாணிக்க வாசகர் தான் பெருந்துறை புகுந்தவர். பெருந்துறை என்பது ஊர் என்ற பொருளிலே அது அமையவில்லை. எல்லா துறைகளையும் தன்னுள் அடக்கி உயர்ந்தது பெருந்துறை என்பது பொருள். நம் நாட்டில் அட்டை எழுத்துகளிலே உள்ள சிலவற்றை நாம் இன்னும் கற்றுக்கொள்ள இல்லை. தமிழர்களின் அடையாளம் என்பதாக சொன்னால் அது ஆயுத எழுத்துத்தான். ஆயுத எழுத்து வேறு எந்த மொழியிலும் இல்லை, தமிழ்தான் உண்டு. ஆயுத எழுத்துக்கு என்ன பொருள் என்று சொன்னால், முதலில் ஒரு புள்ளி, ஒரு கருத்து, எந்த கருத்தா இருந்தாலும் சரி. திருவாசகம் மாணிக்க வாசகர் பாடியது ஒரு கருத்து, உடனே ஒரு எதிர்கருத்து ஒன்று வரும். அவர் பாடியது இவர் பார்த்தாரா? இது ஏதோ எல்லாரும் சொல்றது இவர் சொல்லுகிறார், அவர் பாடவில்லை. எதிர்கருத்து இல்லாமல் இருக்காது. 250 பேர் சட்டசபை உறுப்பினர்கள் என்று சொன்னாலும் கூட எதிர்கட்சியாக ஒரு ஆளாவது இருக்கணும். தான் கட்சியிலிருந்து அதில் உட்கார வச்சு நீ எதிர்கட்சியாக இருப்ப, இல்லைன்னா சட்டசபை நடத்த முடியாது. ஏன் கம்ப்ளீட் மெஜாரிட்டி இருக்கிட்ட நடத்திடுவாங்களே என்று சொன்னால் எதிர்கட்சி இல்லாமல் ஒரு சட்டசபை அடக்காது. அதுபோல ஒரு நேர்கொள்கை சொன்னால் எதிர்கொள்கை ஒன்று வரும். இதுவரை உலகத்தில் நாம் காணுவதுதான். ஆனால் தமிழன் கண்டது அஹ் என்ற ஆயுத எழுத்து. தொல்காப்பியத்தில் முதல் சூத்திரத்தை வருகிறது ஆயுத எழுத்து. இந்த 2 கருத்துகளும் உண்மைதான்.
ஒன்று நேர்கருத்து, இன்னொன்று எதிர்கருத்து. ஒன்று அழித்துவிடும், அவ்வளவு எதிர்மை. ஆனால் இரண்டையும் மருவி உயர்ந்த ஒரு புள்ளியும் உண்டு. இரண்டையும் மருவி உயர்ந்த ஒரு புள்ளி ஆயுத எழுத்து, 3 புள்ளி எழுத்து, தமிழனுடைய வாழ்வியல் எழுத்து, கொள்கை. கொள்கையை சொன்னவுடனே எதிர்கொள்கை வரும். கொள்கை எதிர்கொள்கையோடு இந்த உலகம் அழிந்து விடாது, உலகம் நிலைவு பெறாது. இரண்டையும் இணைத்து மேலே ஒரு புள்ளி ஒன்று வரும். அது எப்படி வேண்டாலும் வரலாம். சார்த்தர் என்ற மேல்நாட்டு பேரறிஞர் சொல்லுகிறான், தீசிஸ், ஆன்டி தீசிஸ் 2 வந்தான். 3வது என்ன என்று கேட்டான். சிந்தசிஸ் வரும் என்று சொன்னான், இணைப்பு கொள்கை வரும் சொன்னான். அதோடு முடிந்து விட்டதா என்று சொன்னால் அந்த இணைப்பு கொள்கையே தீசிஸாக இருந்து ஆன்டி தீசிஸ் வரும், அப்படியே நீண்டு கொண்டு போகும். இதுதான் வாழ்வியல் என்பதாக ஜெர்மானிய பேராசிரியர் சார்த்தர் இதை எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. இரண்டையும் மருவி, இரண்டையும் தழுவி, இரண்டையும் விட்டு கொடுக்காமல் இரண்டற்கும் மேலே ஒரு புள்ளி வரும். அதுதான் வாழ்க்கை. 2 கொள்கையும் உயர்ந்த கொள்கை தான். ஆனால் அதில் கொஞ்சம் குறை இருக்கிறது, இதில் கொஞ்சம் நிறை இருக்கிறது. அதை இரண்டையும் சேர்த்து 3வது புள்ளியாக வைத்து நீ வாழ்க்கையில் ஆயுத எழுத்தை போல வாழ்ந்து கொண்டிரு. எந்த கொள்கையும் எதிர்கொள்கை இல்லாமல் இல்லை. எதிர்கொள்கையே கொள்கை அல்ல. கொள்கை எதிர்கொள்கை இரண்டையும் இணைத்து உயர்ந்ததாக அமைந்திருப்பது 3வது கொள்கை என்பதாக சொல்லி ஆயுத எழுத்து தான் தமிழனுடைய வாழ்வியல் எழுத்து என்பதாக உலகுக்கு உணர்த்திய பெருமை தமிழனுக்கு உண்டு. வேறு எந்த மொழியிலேயும் ஆயுத எழுத்து கிடையாது. இதை நான் இங்கே ஏன் குறிப்பிடுகிறேன் என்பதாக சொன்னால், ஆற்றல்கள் அற்ற நிலை, இந்த இரண்டையும் கடந்ததாக புதிய ஆற்றலை உண்டாக்குகின்ற ஒரு சூழ்நிலை உண்டாகும் என்பதைத்தான் கிரி என்ற சொல்லுக்கு நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். கிரி செய்தல் என்றால் இந்த உடம்பிலே பழைய அழுக்குகளாக இருந்த அவ்வளவையும் நீக்கிவிட்டு புதுமையாக அமைந்திருக்கின்ற அருள் என்ற ஒன்றை முழுவதுமாக பாய்ச்சி விடுகிறான். அதற்கு கிரி செய்தல் என்று பொருள். ரொம்ப நுட்பமாக சொல்ல, எனக்கு என்னமோ அந்த காலத்தில் டயாலிசிஸ்லாம் வந்திருக்காது. என்னுடைய எண்ணத்தில் டயாலிசிஸ் மாதிரி இது வருகிறது என்பதாக நான் அது எண்ணுகிறேன். கிரி செய்தல், என்னுடைய உடம்பில் இருக்கின்ற அந்த இரத்தங்கள் முழுவதையும் நாளத்திலே இருந்து நீக்கிவிட்டு புதிய ரத்தம் பாய்ச்சி இருக்கிறான். இந்த புதிய